உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் மக்கராசனம், crocodile போஸ். எப்படி crocodile வந்து தண்ணியில ரிலாக்ஸ் பண்ணி படுத்துட்டு இருக்குமோ அதே மாதிரி நம்மளும் இந்த ஆசனம்ல படுத்து ரிலாக்ஸ் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதோட பெனிஃபிட்ஸும் நான் லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் படுத்துக்கோங்க கம்ஃபர்டபுளா. இது டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல பண்ணலாம். நான் எல்லா வேரியேஷனுமே சொல்லி கொடுக்குறேன். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணி அதை பண்ணலாம். பிகாஸ் மெயின் இன்டென்ஷன் வந்து இந்த போஸ்ல நீங்க கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து உங்களோட கையை ஒரு கை வந்து இன்னொரு கை மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரிலாக்ஸ்டா உங்க கை மேல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க காலை எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, கால் சேர்த்து வச்சா கம்ஃபர்டபுளா இருக்குன்னா சேர்த்து வச்சுக்கலாம், இல்லை வைடன் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த போஸ்ல நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, உங்களோட டோஸை பின்னாடி ஃபேஸ் பண்ண மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அவுட்வர்டா சைட்ஸ்ல ஃபேஸ் பண்ண மாதிரியும் வச்சுக்கலாம். நீங்க பண்ணி பாருங்க, எந்த பொசிஷன்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த போஸை ஆஃப் பண்ணி நீங்க இந்த போஸ்ல ரிலாக்ஸ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு ஹோல் பாடி ரிலாக்ஸ்டா இருக்கணும். எந்த மசிலையும் டைட்டா ஹோல்ட் பண்ணக்கூடாது. உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. ரொம்பவே ரிலாக்ஸிங்கான ஆசனம் இது. நீங்க ஒரு டயரிங்கான டேக்கு அப்புறம் இந்த ஆசனால நீங்க படுத்து ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோல் பாடி ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன், உங்களோட எல்போஸை கீழே வச்சுட்டு உங்களோட சின் வந்து ஹேண்ட்ஸ் மேல இருக்கணும். எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க வச்சுக்கோங்க. ஓகே, காலும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சா கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களோட டோஸை அவுட்வர்டா ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பொசிஷன்ல வந்துட்டு நம்ம மூச்சை கவனிக்கணும். நம்ம மூச்சை கவனிக்க நம்ம உடம்பு மட்டும் ரிலாக்ஸ் ஆகிறது இல்லாம நம்மளோட மைண்டும் காம் ஆகும். ஓகே, இது செகண்ட் வேரியேஷன். தேர்ட் வேரியேஷன் வந்து உங்களோட ஆர்ம்ஸை கிராஸ் பண்ணி உங்களோட ஹேண்ட்ஸை ஷோல்டர் மேல வச்சுக்கணும். ஷோல்டர் மேல வச்சுட்டு உங்களோட சின்ன உங்க ஹேண்ட்ஸ் மேல கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். அதே மாதிரி காலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பொசிஷன்ல வச்சுக்கலாம். இப்படி அவுட்வர்டா ஃபேஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. கண்களை மூடிட்டு மூச்சை கவனிங்க. உங்க பாடி மட்டும் ரிலாக்ஸ் பண்றது இல்லாம உங்க மூச்சை கவனிச்சிங்கன்னா உங்க மைண்டும் காமா ஆகும். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா எழுந்து உட்காந்துக்கோங்க. கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. ஸோ நீங்கள் லாங் டயரிங் டேக்கு அப்புறமா இந்த மக்கராசனம் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் யோகா போசஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நடுவில் மக்கராசனம் பண்ணாலும் உங்கள் ஃபுல் பாடி ரிலாக்ஸ் ஆகும். இல்லை நீங்கள் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் பாடி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த crocodile போஸ் மக்கராசனம்ல ரிலாக்ஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பாய் பாய்.